அண்மைச் செய்தி. அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்துவது போன்று வெளியாகியுள்ள வீடியோவை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது என வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? அமைச்சர் சரத்குமாருக்கு எதிராக பெண் வழக்கறிஞர் சரண்யா என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அந்த புகார்ல அமைச்சர் சரத்குமார் அவர்கள் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்துல தனது செல்போன்ல வெள்ளை நிறத்துல பவுடர் போன்ற ஒன்றை அவர் நடித்திருக்கிற அந்த காட்சிகளை மையப்படுத்தி அந்த புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார்ல அமைச்சர் சரத் தனது வெள்ளை நிற பவுடரை கையாள்வது வீடியோவாக எடுத்து இன்ஸ்டா ஸ்டோரியில் வைத்திருக்கிறார். அந்த பவுடரை அவர் குழந்தை மாத்திரை என தற்போது சொல்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்தது மட்டுமில்லாம அமைச்சர் மீது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சட்டத்தின் கீழாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அமைச்சர் சரத்குமார் வெள்ளை நிற பவுடர் ஒன்றை கையாளும் விதம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வீடியோ வெளியாகக்கூடிய சூழல்ல அமைச்சர் சரத் வெள்ளை நிற பவுடரை ஏடிஎம் கார்டு மூலம் ஒழுங்குபடுத்துவது போதைப் பொருள் பயன்படுத்துவர்கள் செய்யும் செயல் என குறிப்பிட்டிருக்கிறார் வழக்கறிஞர் சரண்யா. மேலும் வெள்ளை நிற பவுடரை ஏடிஎம் கார்டு மூலம் ஒழுங்குபடுத்தும் போது பறந்து விடாமல் இருப்பதற்காக 500 ரூபாய் நோட்டையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். மேலும் பவுடரை ஒழுங்குபடுத்த ஏடிஎம் கார்டு 500 ரூபாய் நோட் போன்றவற்றை அமைச்சர் சரத் பயன்படுத்துவது ஒரு எதர்ச்சியானது அல்ல. அவர் ஒழுங்குபடுத்தக்கூடிய விதம் போதைப் பொருள் பயன்படுத்துவதில் அவர் கை தேர்ந்தவர் போல் உள்ளதாக வழக்கறிஞர் சரண்யா அவருடைய புகாரில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அமைச்சர் சரத் வெள்ளை நிற பவுடரை கையாள்வதை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக வைக்க வேண்டிய அவசியம் ஏன்? ஒரு குழந்தைக்கு மாத்திரை நொறுக்கி தருவதாக இருந்தால் அதை ஏன் அவர் ஸ்டோரியாக வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியெல்லாம் முன்வைத்திருக்கிறார். மேலும் நெருக்கமான மற்றும் நண்பர்கள் மட்டுமே தெரியும் வகையில் இன்ஸ்டா ஸ்டோரியில் வீடியோவை வைத்துள்ளார் சரத் என வழக்கறிஞர் சரண்யா அந்த புகார் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வெள்ளை பவுடரை அமைச்சர் சரத் கையாண்ட விதம் மாத்திரை தயார் செய்ய என கூறுவது நம்பும்படியாக இல்லை. அமைச்சர் சரத் வீடியோ தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்து உண்மையை கண்டறிய வேண்டும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அமைச்சர் சரத்குமாருக்கு எதிராக பெண் வழக்கறிஞர் சரண்யா தற்போது புகார் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே திமுகவினர் அமைச்சர் சரத்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் பதவி விலக வேண்டும், போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை என கூறிவிட்டு ஒரு அமைச்சரே போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற ஒரு காட்சிகள் வெளியானது பின்பும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காத செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டித்து ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில வழக்கு ஒன்று பதிவு செய்வதற்கான ஒரு புகாரும் அதிகாரப்பூர்வமாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது தற்பொழுது அந்த கடிதமும் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.